This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தி ஃபேமிலி மேன் 3 ரிவ்யூ எப்படி இருக்கு? பார்க்க வர்த்தா இல்லையா? மனோஜ் பாஜ்பாய் நடிப்பில் உருவாகி இன்று, அதாவது நவம்பர் 21 பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகி கொண்டிருக்கும் வெப் சீரியல் தி ஃபேமிலி மேன் சீசன் 3. வெப் சீரியல் முதல் 2 சீசன்களை இயக்கிய ராஜ் அண்ட் டி.கே. சுமன்குமார், துஷார் சேத் ஆகியோரே இந்த சீசனை இயக்கியுள்ளனர். சுமன்குமார் மற்றும் சுமித் அரோரா ஆகியோர் இணைந்து இந்த சீசனுக்கு கதையை எழுதியுள்ளனர். மனோஜ் பாஜ்பாயுடன் பிரியாமணி, ஹரிஷாமி, ஷரத், தன்வந்திரி, நிர்மத் கௌரி, ஜெய்தீப் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கேதன் சௌதா சிறப்பாக இசையமைத்துள்ளார். அதேபோல் ஜெய் சரோலா ஒளிப்பதிவு செய்துள்ளார். வெப் சீரியலின் கதையை பொறுத்தவரையில் கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் இந்திய அரசு சீனாவில் பல செயலிகளை தடை செய்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்தியாவின் வடகிழக்கு எல்லை பகுதியில் சீனா ஊடுருவ வேண்டும் என்று சில கிராமங்களை அமைக்கிறது. இதற்கு இந்தியாவுக்கு எதிரான சிந்தனையில் உள்ள சில அமைப்புகளை சீனா தன்வசப்படுத்திக் கொள்கிறது. மேலும் தனது திட்டத்தை முறியடிக்க லண்டனில் இருந்து காய்களையும் நகர்த்தி வருகிறது. இந்த அரசியல் சூழலை தெரிந்து கொண்ட இந்திய அரசு வடகிழக்கு பகுதியில் அதிதீவிர கவனம் செலுத்துகிறது. இந்த போராட்டத்தில் சீனாவில் உள்குத்து தெரியாமல் சில கூலிப்படைகளும் மனோஜ் பாஜ்பாவை கொல்ல முயல்கின்றனர். இதை முறியடிக்க நடத்தப்படும் தாக்குதல் முயற்சிகள் அவற்றை கடந்த மனோஜ் பாஜ்பாய் எப்படி தடுக்கிறார் என்பது மீதி கதை. மொத்தம் 7 எபிசோடுகள். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரத்திற்குள் இருக்கின்றன. முதல் எபிசோடுக்குள்ளே கதை நகரத் தொடங்கிவிடுகிறது. இந்தியாவின் சமகால சூழ்நிலை கதையாக கொண்டு படமாக்கி உள்ளது. அருமை வெப் சீரியல் தானே, கதையை எப்படி வேண்டுமானாலும் இழுக்கலாம் என்று ஏதும் செய்யாமல் காட்சிக்கு காட்சி கதையை சிறப்பாக நகர்த்தியுள்ளது இயக்குனர் குழு. ஒவ்வொரு எபிசோடுகளும் முடியும் போது ஒரு படமே பார்த்து முடித்த திருப்தியை ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று குழுவினர் கடுமையாக உழைத்துள்ளனர் என்பது நன்றாகவே தெரிகிறது. நடிகர்கள் அனைவரும் காட்சிகளில் தன்மையை உணர்ந்து நடித்துள்ளார்கள். உயிரோட்டமான காட்சிகளுக்கு மேலும் உயிர் கொடுக்கும் விதமாக சிறப்பான ஒளிப்பதிவு செய்துள்ளனர். ஜெய் சரோலா மொத்தத்தில் மீண்டும் ஒரு திருப்திகரமான, அதே நேரத்தில் விறுவிறுப்பான ஒரு வெப் சீரியலை கொடுத்துள்ளார். வெப் சீரியல் மைனஸ் என்றால் குடும்ப காட்சிகள் மட்டும் கொஞ்சம் ஜவ்வாக இழுப்பதாக தோன்றுகிறது. மற்றபடி மொத்தம் சீரியஸும் சிறப்புதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.